நீங்க அவங்கள வெறும் நினைவுகளால மட்டும் தேடல. ஒவ்வொரு இரவும் உங்க ஆத்மா விழித்தெழுந்து அவங்கள நோக்கி பயணம் செய்யுது. உங்களோட இந்த 3D வேர்ல்டு மனம் உறங்கும்போது, உங்க ஆத்மா உங்க பேக் எடுத்துட்டு, அது லக்கேஜ் பிரபஞ்ச எல்லைய கடந்துருது. இது வந்து சாதாரண ப்ரெடிக்ஷனோ, இல்ல வந்து ஒரு சாதாரண ஒரு டெராட் ரீடிங்கோ கிடையாது. இது பிரபஞ்சம். பிரபஞ்ச வெளியில என்ன நடக்குது, உங்க 2 ஆத்மாக்கு இடையில, அவங்க நேத்து இரவு நடத்திய பயணம் என்ன? இட்ஸ் லைக் அ கஸ்டம் ரிப்போர்ட். நீங்கள் எல்லையை கடந்து போயிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, உங்கள் மேலே படிஞ்சிருக்க தூசி என்ன, என்ன இருள் படிஞ்சிருக்கு உங்கள் காதலில், அங்கே என்ன எனர்ஜியில் இருக்கீங்க, இங்கே ஹையர் செல்ஃப்ஸ் என்ன எனர்ஜியில் இருக்காங்க, இந்த 3Dயில் உங்களோட ஆத்மாக்கள், அதாவது 3D வேர்ல்டு ஜீவன்கள் வந்து என்ன எனர்ஜியில் இருக்காங்க. இட்ஸ் லைக் மூச்சை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து எதை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஒருத்தங்க வந்து விலகிட்டீங்க இங்கே. இது வந்து இந்த கார்டில் வந்து 2 பேர் இருந்தாலும் சரி, இது வந்து 5D எனர்ஜி தானே தவிர 5Dயில் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க. பட் இங்கே 3Dயில் ஃபெமினின் இல்லை மாஸ்குலின் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க. யூஆர் கோல்டு. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலிங் இன் தி சோல்மேட். ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் உங்கள் கூட பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களை திரும்ப அவங்க வாழ்க்கையில் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து 3Dயில் நடந்துகிட்ருக்கு. இதை எப்போ நடந்துட்டுருக்கு, ஒருத்தங்க வந்து பேசலை, அது வந்து நீங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து மாஸ்குலின் எனர்ஜியாக இருக்கலாம். பட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் நினைவோடு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இட்ஸ் லைக் இந்த பர்சன் வந்து நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. இது யாராக வேணா இருக்கலாம், எந்த ஜென்டராக வேணா இருக்கலாம், எந்த சைடு உங்களுக்கு பொருந்ததோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க வந்து விலகி போயிட்டீங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்க நினைவுகளில் தவிச்சிட்ருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு 3Dயில். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் நேற்று இரவு 5Dயில் உங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 5D ட்ராவல் பண்ணும்போது, அதாவது ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ஆத்மாக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் 5Dயில். ஸோ இங்கே நீங்கள் என்ன எனர்ஜியில் இருந்தாலும் சரி, அங்கே ரொம்ப ஸ்வீட் பாண்ட் இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து இங்கே சந்திக்கிறீங்க, இங்கே காதல் வாழ்க்கை போகிறது. இது உங்களோட லக்கேஜ், உங்களோட பேகேஜ். நீங்கள் விட்டுட்டு போக வேண்டியது, இல்லைனா நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம். மாஸ்குலின் வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. பார்க்கலாம். யார் விலகி போனீங்களோ இன்னொருத்தங்க தவிச்சிட்டு இருக்காங்க, கோல்டு. அவங்களுக்கு வந்து இந்த யூனியன் ரொம்ப முக்கியம். ரொம்ப உங்கள் யூனியனுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க லிட்ரலாக. அதுதான் அவங்க தவிப்புக்கு காரணம். அதாவது நீங்கள் வந்து 5Dயில் கூட விலகி போயிருந்துருக்கலாம். பட் நீங்கள் இல்லை, அவங்களோட எனர்ஜி ஃபீல்டில் நீங்கள் இல்லை. அவங்க ஆத்மா உங்களை தேடிகிட்டே இருக்குது. அவங்க உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க. அவங்க எதாவது தப்பு பண்ணிக்கலாம், பட் வாட் எவர் நம்ம பார்க்க போகிறோம் உள்ள. இது வந்து உங்களோட எனர்ஜி. 13 டெத், யூ ஹவ் எண்டட் திஸ் கனெக்ஷன். எண்டட்னா நீங்கள் வந்து 5Dயில், ஓ மை காட், நீங்கள் 5Dலேயே அவங்கள விட்டு விலகி போயிட்டீங்க. இட்ஸ் லைக் லக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து லக்கேஜ் பேகேஜ்னு நான் சொல்ல முடியாது. 5Dலேயே இந்த பர்சன் ஏதோ சொதப்பிட்டாங்க, நீங்கள் வந்து அவங்கள விட்டு விலகி போயிட்டீங்க. எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் இல்லை, புறமுதுகு காட்டிட்டீங்க. அதுதான் நடந்துட்டுருக்கு. யூ எண்டட் திஸ் கனெக்ஷன். லிட்டரலாக எண்டட்னா வந்து நீங்கள் இது இட்ஸ் லைக் அப்படி முடியாது. இந்த ட்வின் ஃப்ளேம் இப்போ வந்து ஒரு பாஸ், இனிமேல் வந்து நான் உன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இல்லை, பார்க்கலாம், எனக்கு வந்து என்னோடய வேலை இருக்குது, நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் வந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்து போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் வேலைன்னா நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பர்பஸ் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க. யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க உங்களோட எனர்ஜியும். அதுதான் இங்கே வந்து வேலை செஞ்சுட்ருக்கு. மாஸ்குலின் இது யாரோ, அவங்களுக்கு வந்து என்ன பேகேஜ் இருக்குது, 8 ஆஃப் சோர்ட்ஸ், சன் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன அவங்களுக்கான பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் விலகி போயிட்டீங்க. நீங்கள் தான் அவங்களோட ஒளி, உங்களை நோக்கி அவங்க வரணும். நீங்கள் ஒளி நோக்கி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் தான் அவங்களோட ஒளி. எல்லோ பட்டர்ஃப்ளை, நம்ம ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். எல்லோ பட்டர்ஃப்ளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூனியன் பக்கம் வருது அப்படின்னா, தட்ஸ் அ சைன், இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். சன் ஆஃப் ஸ்டாஃப்ஸ், இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் உங்களை நோக்கி வந்திருக்கணும். அது கேண்டலில் பார்த்த விட்டில் பூச்சி மாதிரி உங்ககிட்ட வந்திருக்கணும், வரலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தடுக்கப்பட்டிருக்காங்க. 8 ஆஃப் சோர்ட்ஸ், கண்கள் கட்டப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த காசு கீழே விழும்போதே நினச்சேன் இங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கணும். ஏஸ் ஆஃப் காயின்ஸ், அவங்க எதை விடணும், இந்த தடைகளை உடைக்கணும். அதுதான் அவங்க வச்சுட்ருக்க பேகேஜ். மேபி இந்த பர்சன் வந்து இந்த கனெக்ஷனை சீரியஸாக எடுத்துக்கல, இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நீங்கள் வந்து இந்த ஆஃபரை இந்த பர்சன் உங்ககிட்ட கொடுத்துருக்கணும். இப்போ கொடுக்கறதுக்கு அவங்க தயார். அவங்க திரும்ப உங்களை கூப்பிடுறாங்க, அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, நீங்கள் அங்கே இல்லை. ஸோ அவங்க குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு உங்கள் கனெக்ஷன் 5Dயில். இதுதான் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் விலகி போயிட்டீங்க. நேற்று நைட் ஃபுல்லாக இந்த பர்சன் ஆஸ்ட்ரலில் அங்கே உங்களை தேடி இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, சுற்றி சுற்றி வராங்க, ஆனால் உங்ககிட்ட வர முடியல. இதுதான் நீங்கள் ஒளி விட்டு எரிஞ்சிட்ருக்கீங்க. கேண்டில் விட்டில் பூச்சி வருது, ஆனால் உங்ககிட்ட வர முடியல. ஏன்னா நீங்கள் விலகி போய்கிட்டே இருக்கீங்க. இப்போ விலகி போயிட்டீங்க. இங்கே கண்கள், அவங்க கண்கள் தடைப்பட்டிருக்கு.
அவங்களால உங்கள பார்க்க முடியல, உங்களோட பேச முடியல, வாயும் அடைபட்டிருக்கு, கண்ணும் கட்டப்பட்டிருக்கு. 5Dலயும் இது நடக்குது. இப்போ உங்கள வந்து 5Dல மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க வந்து அவங்க சரியா நடந்துக்கல அப்படின்னா போயிடுவீங்கன்னு. ஸோ உங்கள கால் பண்றாங்க. உங்களோட அந்த லைட் ஹார்ட்டட் எனர்ஜி வேணும் அப்படின்னு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் லிட்டரலா வந்து அவங்க ஏதாவது ஸ்பெல் பண்ணலாம், இல்லைனா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சம் வே, ஒன் வே ஆர் அனதர், சம்திங், ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க. அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும். கிரவுண்ட் பண்ணலை, அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 5Dல நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் இங்கே புறமுது காட்டிட்டீங்க. அவங்க அந்த இயலாமை, அந்த கோல்டு இருக்கும். நீங்கள் இல்லை அப்படின்னாவே அங்கே வெளிச்சம் இருக்காது. ஃபெமினன் இல்லைனாவே மாஸ்குலினுக்கு வெளிச்சம் இருக்காது. 5Dல இருண்டு போயிடும். அந்த இருண்ட இடத்துல ஒரே ஒரு ஒளி மட்டும் தான் தெரியுது. அந்த ஒளியும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஒளி சுத்தமாக மறைஞ்சு போகிறதுக்குள்ளே அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் வேகமாக. ஏன்னா அதனால தான் இங்கே குதிரை ரொம்ப வேகமாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து ஒரே ஒரு ஒளி கீற்று தான் வந்துட்டுருக்கு. இந்த ஒளி கீற்றும் மறைஞ்சு இப்போ சன்னு மாற மாற இந்த ஒளி கீற்றும் வராது. இங்கேயும் அதே ஒளி கீற்று தான். அந்த ஒளி இருக்கிறதுக்குள்ளே அவங்க கிரவுண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த கனெக்ஷன் அவங்க கைகளுக்கு கிடைக்காது. நீங்கள் 5Dல கூட அவங்களுக்கு சிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், யூனியனுக்கு என்னதான் ஏன் வழி அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். யூனியனுக்கு என்னதான்ப்பா வழி? ஸோ இது வந்து உங்களோட ஷேர்ட் கனெக்ஷன், அதாவது உங்களோட ஷேர்ட் கோல், ஷேர்ட் பாத், இந்த ரிட்ரீட், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரத்துக்கான ஒரே ஒரு பாதை இந்த மையக்கோட்டில் இல்லைனா இந்த அச்சுக்கோட்டில் தான் நீங்கள் சேர முடியும். அது என்ன? நீங்கள் சேரக்கூடிய அந்த ஒரு பாதை என்ன? வாவ், வெரி ஸ்பெசிஃபிக். ஸ்ட்ரென்த் கார்டு, கோழைத்தனம், சன்னு. இங்கே பாருங்கள், இந்த பர்சன் உங்களுக்காக இங்கேருந்து இந்த பர்சன் உங்களுக்காக கெஞ்சிட்டு இருக்காங்க லிட்டரலாக. ஸோ உங்களை வந்து சேர்த்து வைக்க போகிற மையப்புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த். ஸ்ட்ராங்காக இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கணும், போல்டாக இருக்கணும். இந்த வெறும் கேட்டுட்டு உள்ளே இருக்க முடியாது. பிரபஞ்சம் சொன்னாங்க வெளியில் வா. நான் சன் கார்டுன்னு இதை வந்து சும்மா நினைக்கல. இந்த ஒளி வேணும் அப்படின்னா இந்த பாதையை இல்லைனா இந்த குகையை உடச்சிட்டு வெளியில் வரணும் ஒளி வச்சு, இல்லைனா வந்து பாதையை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இங்கே ஓட்டம் இருக்குது. இது வெளியில் வர தைரியம் இல்லை அப்படின்னா இந்த பர்சனுக்கு இந்த காதல் கிடைக்காது. இங்கே தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியம் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதாவது 2 பேரும் உங்களோட பர்சனல் சந்தோஷத்தை நோக்கி தான் பயணம் பண்ணணும். எது காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. உங்கள் காதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்காக உங்கள் சந்தோஷத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அவங்க உங்களோட சந்தோஷத்துக்காக அவசியமே இல்லை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இண்டிவிஜுவலாக சந்தோஷம், உங்களோட பர்சனல் சந்தோஷம் எதுவோ அதை நோக்கி போங்க. அந்த மையக்கோட்டில் நீங்கள் 2 பேருமே சேர்ந்துருவீங்க. இட்ஸ் லைக் ஸ்ட்ரென்த் கார்டு. உங்களுக்கு தைரியம் இருக்குது. ஃபெமினன் ஆல்ரெடி, இது நான் ஃபெமினன்னு சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஃபெமினன் எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து தைரியம் ஆல்ரெடி இங்கே இருக்குது. யாருக்கும் ஒருத்தருக்கு இங்கே தைரியம் இல்லை. ஸோ அந்த தைரியத்தை அவங்க கையில் எடுக்கும்போது 2 பேரும் அலைன் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒருத்தங்க ஃபுல் பவரில் இருக்கீங்க, இன்னொருத்தங்க அப்சைட் டவுனில் இருக்கீங்க. எங்கே போய் யூனியன் நடக்கும் தலைகீழாக? என்றைக்கு இந்த பர்சன் அதை உணர்ந்து இந்த தடைகளை உடச்சிட்டு வெளியில் வந்து உங்ககிட்ட இந்த புது ஆரம்பத்துக்கான இந்த லைட் ஹார்ட்டட் ஃப்ளர்ட் எனர்ஜியில் வராங்களோ அன்றைக்கி இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிடும். அதுதான் நீங்கள் சேர போகிற மையப்புள்ளி. நீங்கள் தைரியசாலி, யாரோ ஒருத்தங்க பயங்கர தைரியசாலி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஒரு பர்சனுக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால தான் உங்கள் கனெக்ஷன் இன்னும் கிரவுண்ட் ஆகலை. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன? 2 பேருமே நீங்கள் 2 பேரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடம். அது யார் என்ன பாடம்னுங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரு கார்டு எடுக்கிறேன். இந்த சைடு இருக்கவங்களுக்கு எப்போவுமே கார்டு எக்ஸ்ட்ரா தான் வருது. எக்ஸ்கியூசஸ். பிரபஞ்சம் கழுவிட்டாங்களா? இந்த சைடு இருக்க பர்சன் வெறும் எக்ஸ்கியூஸஸ் சொல்லிட்டு இருக்கான். ஓகே, நான் அப்புறம் பார்க்குறேன். சரி, ஓகே, எனக்கு இது இப்போ முக்கியம், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்க, ஓ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கேன், பாய். ஏன்னா நீங்கள் இங்கே ஃபுல் போல்டு எனர்ஜியில் இருக்கீங்க, என்ன எக்ஸ்கியூஸ் சொல்கிறியா? அவ்வளோதான், உங்களோட ஒரே ஒரு சின்ன நெத்தி சுருக்கம், கிளம்பிட்டீங்க. இது இருக்கட்டும். அன்சோஷியல். இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர் ஆஃப் டச். யூ டோன்ட் ட்ரஸ்ட் டச். டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அன்டில் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் அதர்ஸ். இந்த பர்சன் உங்களோட சோலை தொட முடியல. இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வரதுக்கான பயம், அதுதான் நீங்கள் இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா நீங்கள் ஃபுல் பவரில் இருக்கீங்க. அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த பயத்தை ரிலீஸ் பண்ணணும். அதாவது யாரோ ஒருத்தங்க ரொம்ப பயப்படுறீங்க, எக்ஸ்கியூஸை சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க பயத்தை ரிலீஸ் பண்ணாலும் தான் உங்கள் கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்கு. அன்லவபிள். இந்த பர்சன் வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்காங்க. அன்சோஷியல், அன்லவபிள். இந்த இன்செக்யூரிட்டி வரதுக்கு காரணம் ஃபெமினன் அவங்கள விட்டு போயாச்சு. அதாவது இந்த எனர்ஜி போயாச்சு. அவங்க வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. எக்ஸ்கியூஸை சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. இந்த ஒரு ஜீவன் வந்து 5Dலேருந்தும் வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த பர்சனுக்கு இப்போது
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து 3Dயில் இந்த இந்த எனர்ஜி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் யூனியனுக்கு போகிறதுக்கான டெக்னிக் நான் சொல்கிறேன். த சன், ஹாப்பினஸ், ரெண்டில் எது வேணால் நீங்கள் டைப் பண்ணி உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். இந்த பர்சன் என்ன வந்து விட்டுட்டு வெளியில் வரணும்னா அவங்களே அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இந்த தடை, நான் வந்து லவ்வபிள் இல்லை, நான் வந்து அவ்வளோ சோஷியல் ஆகிற பர்சன் இல்லை, எனக்கு இது மாதிரி கேரக்டர் இல்லை, பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒரே சோலில் இருந்து பிரிஞ்ச 2 இதுதான் 2, அதாவது ஒரே சோல் தான், 2ஆக இருக்கீங்க, அவ்வளோதான். இந்த பர்சனில் இதை பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலேயும் அதை பண்ண முடியும். அந்த ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து அன்லவபிள், இந்த ட்ராமா எல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்துட்டே இருப்பீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபெமினின் எனர்ஜி மெயினாக உங்களுக்கு. நீங்கள் வந்து இட்ஸ் லைக் தே வாண்ட் டு டெஸ்ட்ராய் யூ. பட் நீங்கள் வந்து ஃபுல் பவர் நினைக்கிறீங்க, யாரா அது அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் பயப்படுறதுக்கோ ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் சேஸ் பண்ணுறதுக்கோ அவசியமே கிடையாது. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். வாட் ஷுட் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப்? மாஸ்குலின் இந்த சைடுக்கே நான் போகிறேன். அவங்க என்ன பண்ணணும் இந்த ட்ராமாலேருந்து வெளியில் வரதுக்கு? எக்ஸ்கியூஸஸ் சொல்ல முடியாது இனிமேல். எக்ஸ்கியூஸஸ் கேட்குறதுக்கு நீங்கள் இல்லை. 5Dலேயும் நீங்கள் இல்லை. நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ், காதலை சொல்லலை. காதலை சொல்லாதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் பிரபஞ்சம் சொன்னாங்க காதலை போய் சொல்ல ஃபஸ்ட்டு. த எம்பரர். மேபி ஒரு சிலருக்கு ஃபாதர் ஃபிகர் பிளாக் பண்ணுறாங்க காதலை சொல்கிறதுக்கு. த எம்பரஸ். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பவரில் இருக்கீங்க. இந்த பர்சன் வந்து காதலை சொல்லலை அப்படின்னா நீங்கள் இல்லை அங்கே. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். ஃபெமினின் எனர்ஜி முடிஞ்சு போச்சு. 4 ஆஃப் பென்டிகல்ஸ் உங்களை மிஸ் பண்ணுறாங்க அந்த பர்சன். ரொம்ப 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 நீங்கள் காத்துட்ருப்பீங்கன்னு அவங்க நினச்சாங்க. இல்லை நீங்கள் கிளம்பிட்டீங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. அதுதான் உங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்க பிரச்சனை. நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நீங்கள் திரும்ப வருவீங்களா உங்களை வாழ்க்கையில்? 5Dலும் நீங்கள் இல்லை, காணாமல் போயிட்டீங்க. உங்களை திரும்ப என்னைக்காவது இட்ஸ் லைக் 5Dயில் சோலோட பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போ அங்கேயும் நீங்கள் இல்லாதது இந்த பர்சனுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியும். அதை தான் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்க, ஏன்னா யூ ஆர் டூ ஸ்ட்ராங். இந்த பர்சன் ஏங்கிட்டு இருக்கிறதோ எக்ஸ்கியூஸஸ் சொல்கிறதோ, இல்லை எங்கள் அப்பா பயமுத்துறாங்க, எங்கள் தாத்தா பயமுத்துறாங்க, எனக்கு வீடு கிடைக்காது, வேலை கிடைக்காது, நோ எக்ஸ்கியூஸஸ். எக்ஸ்கியூஸ் ஒன்றுனா தனியாகவே நின்று எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அவங்க எனர்ஜியிலே இல்லை. எனர்ஜியிலே சுத்தமாக நீங்கள் இல்லை. ஸோ இந்த பர்சன் வந்து காற்றுக்கு தான் எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பர்சன் ஆக்சுவலாக வந்து ரீஅலைன் பண்ணணும். அவங்களுக்கு தேவை இது தான், நல்லாவே தெரியும். உங்களை வந்து அவங்க திரும்ப கால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். யாரையாவது பார்த்து பயந்துட்டுருக்கேன்னு எக்ஸ்கியூஸஸ் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி இல்லை 5Dயில். 3Dலையும் காணாமல் போயிடுவீங்க. இது இன்னும் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. 3Dயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரேம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பர்சன் உங்களை பிடிச்சா தான் உண்டு. ஏன்னா யூ ஆர் டூ பவர்ஃபுல். ரொம்ப நாள் காத்துட்ருக்க மாட்டீங்க. இந்த காத்துட்ருக்க ட்ராமா இங்கே வேலைக்கு ஆகாது. ஸோ யூ ஆர் மூவிங் ஆன். இவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது, டிக்டாக் அந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க. இட்ஸ் லைக் மணல் கொட்டிகிட்டே இருக்குது. அந்த மணலில் கடைசி துகள் கீழே விழுறதுக்குள்ளே இந்த பர்சன் வந்தால் தான். அப்படி இல்லைனா இந்த பர்சனுக்கு திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வர சந்தர்ப்பம் கிடைக்காது. ஏன்னா 5Dயில் யூ ஆர் நாட் தேர். 3Dலையும் உங்களை இழக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இங்கே ஏதாவது வந்து நீங்கள் திரும்பினீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒளி அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க ஃபுல் டார்க்னஸ்க்கு போயிடுவாங்க. அவ்வளோதான். இட்ஸ் லைக் யுவர் பாத் இஸ் கிளியர். நீங்கள் தான் இங்கே கேண்டில். நீங்கள் ஆல்ரெடி வந்து பிரபஞ்சத்தோட ஒளியை நோக்கி போயிட்டீங்க. நீங்கள் தான் இந்த பர்சனோட ஒளி. நீங்கள் இல்லைன்னா இங்கே பாருங்கள் 9 ஆஃப் சோல்ஸ். இந்த பர்சனோட வாழ்க்கை இருள் மட்டும்தாங்க காத்துட்ருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பாதையை எடுத்துட்டீங்க, கையில் பவர் எடுத்துட்டீங்க. குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி உங்களை துரத்திட்டு வரணும். இங்கே பாருங்கள், வேகமாக இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. சப்போஸ் அவங்க வேகமாக ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு காத்துட்ருக்கு. ஷே ஆஃப் காயின்ஸ். இந்த காதல் வந்தால் தான் இந்த பர்சனுக்கு கரியரில் பிரேக் த்ரூ. இல்லைனா இந்த பர்சன் 2ஐயும் இழக்க போகிறாங்க. காதலோடு சேர்ந்து அவங்க கரியருக்கும் குட் பை. ஜி சரம், காட் பிளஸ் யூ.